بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور. السلام عليكم ورحمة الله وبركاته. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியில் இஸ்லாமும் இன்றைய முஸ்லீம்களும் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் வாழுகிற மனிதர்கள் தமது வாழ்க்கையை சிறப்பாக செம்மையாக அமைத்து கொள்வதற்கு வழிகாட்டுகிற ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், கட்டளைகள், கடமைகள், அதனை ஒரு மனிதன் கடைபிடித்து வாழ்வான் என்றால் அவனது வாழ்க்கையில் எந்த விதமான இழப்பையும் அவன் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படாது. பொதுவாக மனிதர்கள் எதையெல்லாம் விரும்புவார்களோ அவர்களுடைய பல்வேறு நியாயமான விருப்பங்களை பூர்த்தி செய்து கொடுக்கின்ற ஒரு வழியாக இஸ்லாம் திகழ்கிறது. மனிதர்கள் தங்களின் ஆரோக்கியத்தை பேண வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனை விரும்பாத எந்த மனிதரையும் உலகத்தில் நாம் தேடி பிடிக்க முடியாது. அப்படி ஆரோக்கியத்தை விரும்புகிற மனிதர்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கடைபிடித்தால் அவர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்குமோ, ஆரோக்கியத்தோடு வாழ முடியுமோ, அதற்குரிய வழிகாட்டுதல்களை அறிவுரைகளாகவும் போதனைகளாகவும் சில நேரங்களில் கடமைகளாகவும் கட்டளைகளாகவும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அதே போல பொருளாதார ரீதியான தேடல் எல்லோருடைய உள்ளத்திலேயும் ஆழ்மனதில் பதிந்திருக்கிற ஒரு தேடல். பொருளாதாரம் தவிர்த்த ஒரு மனித வாழ்க்கையை உலகத்தில் நினைத்து கூட பார்க்க முடியாது. பொருள் வேண்டும் என்று விரும்புகிற மனிதர்கள் அதிகம். தான் சம்பாதித்த பொருளை எந்த வழியிலும் இழந்துவிடக்கூடாது, அதை முறையாக பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்து கொள்ள வேண்டும் என்று எல்லா மனிதர்களும் விரும்புகிறார்கள். அதை தேடுவதற்குரிய வழிகள் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வீணாகாமல் பாதுகாப்பதற்குரிய வழிமுறைகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அந்த அறிவுரைகளை கடைபிடிக்கிற மனிதர்கள் கண்டிப்பாக பொருளாதாரத்தை தேவைக்கு தகுந்தாற் போல திரட்டவும் முடியும். எந்த இடத்திலேயும் அதை ஏமாந்து விடாமல் பாதுகாத்து கொள்ளவும் முடியும். மனிதர்களுடைய அந்த இயல்பான தேட்டத்தை இஸ்லாம் நிறைவு செய்கிறது. அதே போல மனிதர்களுக்குரிய பகுத்த அறிவு இழந்தவனாக வாழ்வதற்கு எந்த மனிதனும் விரும்ப மாட்டான். தன்னை அறிவாளியாக சொல்லிக் கொள்வதிலே அத்தனை பேருக்கும் ஆனந்தம். யாரை பார்த்தாலும் தான் அறிவாளி என்பதை பிறருக்கு பறை சாற்ற விரும்புகிறான். அவனுடைய அறிவுக்கு எந்த கேடும் வராமல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். அதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. எந்த ஒரு கட்டத்திலேயும் மனிதன் தன்னுடைய அறிவை அடகு வைத்து விடாமல், அறிவற்ற காரியத்தை செய்து முட்டாள் என்று பெயர் எடுத்து விடாமல், அவன் அறிவோடு திகழ்வதற்கு என்னென்ன காரியங்களை பின்பற்ற வேண்டும், எதையெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனது அறிவை பாதுகாக்கிறது. இப்படி இஸ்லாத்தில் நீங்கள் எதை எடுத்தாலும் அனைத்தையும் பாதுகாத்து, ஒழுக்கத்தை பாதுகாக்கிறது, குடும்பத்தினுடைய அமைதியை பாதுகாக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவை பாதுகாக்கிறது, சமூகத்திலே நிலவ வேண்டிய நல்லிணக்கத்தை பாதுகாக்கிறது, மனிதர்கள் சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை பாதுகாக்கிறது, மனிதர்கள் பெரிதாக மதிக்கின்ற சிந்தனையை பாதுகாக்கிறது. இப்படி அனைத்து அம்சங்களையும் பாதுகாத்து மனிதர்களை மனிதனாக, அவனது வாழ்க்கையை ஒரு நல்ல வாழ்க்கையாக,
ஒரு மேம்பட்ட வாழ்க்கையாக வாழ்வதற்கு உரிய அனைத்து செய்திகளும் சொல்லித்தரப்பட்ட ஒரு வழிமுறை தான் இஸ்லாமிய மார்க்கம். இதற்கு ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயங்களை நீங்கள் தனித்தனியாக பட்டியலிட்டு பார்க்கலாம். ஒவ்வொன்றையும் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் ஒவ்வொரு விஷயத்திலேயும் இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல் தெளிவாக இருக்கிறது. ஆரோக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியம் விரும்பாத மனிதர்கள் இன்றைக்கு இல்லை. ஆனால் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாத மனிதர்களும் இன்றைக்கு இல்லை. இரண்டு பேருமே உலகத்தில் அதிகம் இருக்கிறார்கள். இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு இன்றைக்கு பல்வேறு விதமான வேலைகளில், உடற்பயிற்சி சாதனங்களில் தங்கள் உடலை மெருகேற்றுவது, மருத்துவர்களிடத்திலே போய் கேட்டு பல்வேறு வழிமுறைகளை கடைபிடிப்பது, இப்படி மனிதன் தன்னுடைய அறிவிற்கு தகுந்தாற் போல ஆரோக்கியத்தை பேணுகிற வழிமுறைகளை செயல்படுத்தினாலும் அவன் அறியாமல் கூட ஆரோக்கியத்தை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக அறியாத விஷயங்களை இஸ்லாம் அறிவித்து கொடுக்கிறது. பல்வேறு விஷயங்களில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணமாக, மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதிலே முதலிடத்தில் இருப்பது உணவு பழக்க வழக்கம். உணவினால் தான் பெரும்பாலான கேடுகள் மனிதர்களுக்கு வருகிறது. எதை உண்ண வேண்டும் அந்த தெளிவில்லை, எவ்வளவு உண்ண வேண்டும் அந்த புரிதலும் இல்லை. அதனால் ஏற்படுகிற கேடுகள் மனிதனுடைய உடலுக்கு அதிகம் இருக்கிறது. இதிலே இஸ்லாமிய மார்க்கம் மனிதன் தனது அறிவால் தெரிந்து கொள்கிற செய்திகள் அது ஒரு பக்கத்தில், அதை விட்டு விட்டது. ஆனால் அறியாமல் செய்கின்ற சில பிழைகளை அவனுக்கு அறிவித்து கொடுக்கிற விதமாக நீ எதை சாப்பிடலாம் எதை சாப்பிடக்கூடாது இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது. ஹுர்ரிம அலைக்குமுல் மைத்தத்து, செத்த பிராணிகளை சாப்பிடாது, இயற்கையாக தானாக செத்த பிராணிகளை சாப்பிடாதீர்கள், அது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது என்று திருக்குர்ஆன் போதனை செய்கிறது. வத்தமு, ரத்தத்தை சாப்பிடாதீர்கள், ரத்தம் சாப்பிடுவது உங்களுக்கு தடை என்று மார்க்கம் சொல்லுகிறது. வலஹமுல் ஹின்சீர், பன்றியை சாப்பிடாதீர்கள், இஸ்லாம் தடுக்கிறது. ஒமா உஹில்லலி கைரில்லாஹி பிஹி, அல்லாஹ் அல்லாதவற்றின் பெயர் கூறப்பட்டவைகளை சாப்பிடாதீர்கள், இஸ்லாம் தடுக்கிறது. கழுதை, நாட்டு கழுதையை சாப்பிடாதீர்கள், நபிகளார் தடுக்கிறார்கள். கீறி கிழிக்கின்ற நகங்களை கொண்டு வேட்டையாடுகிற பறவைகளை சாப்பிடாதீர்கள், நபிகளார் தடுக்கிறார்கள். கோரை பற்களை உடைய விலங்குகளை சாப்பிடாதீர்கள், நபிகளார் தடுக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்ட உணவு பட்டியல். இது இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், பல மனிதர்கள் தங்கள் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்ளுகிற உணவுகளில் இந்த உணவெல்லாம் இடம்பெறுவதை பார்க்கிறோம். இது குறித்து முஸ்லிம்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. இத்தனை ஆண்டு கால முஸ்லிம்களில் யாரிடத்திலேயும் இந்த உணவுகளை தின்பதால் ஏற்படுகிற கேடுகள் என்ன என்று கேட்டால் 14 நூற்றாண்டு கால இடைவெளியில் எந்த முஸ்லிமுமே அதனுடைய கேட்டை அறிந்திருக்கவே இல்லை. முஸ்லிம் என்ன உலகத்தில் யாருமே அறிந்திருக்கவில்லை. அதனால் நன்றாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது என்று கிடைத்த பொருட்களை எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டே இருந்தார்கள். இன்றைய நவீன உலகம் என்ன சொல்கிறது என்றால், மனிதன் இன்னென்ன பொருட்களை சாப்பிடுவதால் ஏற்படுகிற கேடுகளை மனிதர்களுக்கு அறிவியல் உலகம் ஆய்வு செய்து இதையெல்லாம் சாப்பிடாதே என்று குர்ஆன் சொல்லுகிற செய்திகளை அறிவியல் இன்றைக்கு மேம்படுத்துகிறது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிற தடைகள் ஒன்னொன்னை எடுத்து பாருங்க. என்னென்ன காரணத்தினால் அதை சாப்பிடுவதால் என்னென்ன கேடு, என்ன நோய் வருகிறது, என்ன உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, மிக தெளிவாக அறிவியல் சொல்லுகிறது. உதாரணமாக பன்றி இறைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு உலகத்தில் இதய நோயால் சாகின்ற மனிதர்களில் அதிகமானவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தால் பன்றி இறைச்சியை உணவாக மேற்கொள்ளுகிறவர்கள் வாழுகிற பகுதிகளில் தான் இதய நோயாளிகளின் எண்ணிக்கையும் அதிகம் இருக்கிறது. இந்தியாவிலே இதய நோயாளிகள் இருக்கிறார்கள். உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இதய நோயாளிகள், ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறார்கள், அதனால் மரணிக்கிறார்கள். ஆனால் உலகத்திலே அதிகப்படியாக இதய நோயால் சாகின்றவர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று பார்த்தால் ஆய்வு சொல்லுகிறது, மேற்கத்திய உலகத்தில் இருக்கிறார்கள், அமெரிக்காவில் இருக்கிறார்கள், ரஷ்யாவில் இருக்கிறார்கள், இன்னபிற ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற பல்வேறு நாடுகளில் வாழுகிற மக்கள் தான் இந்த மாதிரி இதய நோய்க்கு அதிகமாட்படுகிறார்கள் என்று அறிவியல் புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது. இப்போ இஸ்லாம் சொல்லுகிற செய்தியை இதய நோயாளிகளுடைய செய்திகளோடு ஒப்பிட்டு அறிவியலாளர்கள் விளக்குகிறார்கள். மனிதனுடைய இதயத்திற்கு கேடு தருகிற பொருட்களில் மிக முக்கியமான ஒரு பொருள் கொழுப்பு சத்து. கொழுப்பு சத்து சாப்பிடக்கூடாது, எல்லாருக்குமே தெரியும். ஹார்ட் அட்டாக்னு ஒரு பேஷண்ட் போயிட்டு வந்தாருன்னா டாக்டர் சொல்லிடுவாரு, எப்பா இன்னென்ன சாப்பாடை சாப்பிடாத,
எதையெல்லாம் சாப்பிடாத, ஆட்டுக்கறி சாப்பிடாத, மாட்டுக்கறி சாப்பிடாத, எண்ணெய் வஸ்துக்களை சாப்பிடாத. ஏன் சாப்பிடக்கூடாது? அதுல எல்லாம் கொழுப்பு இருக்குது, கொழுப்பு ஆகாது உன் உடம்புக்கு. நீ ஏற்கனவே இதய நோயாளி, உன் குழாயில் அடைப்பு இருக்குது, இந்த கொழுப்பு போய் அடைச்சுக்கும், அதனால நீ சாப்பிடாத. ஆட்டுக்கறி மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, கொழுப்பு சத்து இருக்குதுன்னு. இது சாதாரணமா இன்னைக்கு எல்கேஜி பாடம் ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டுக்கு 2 ஹார்ட் பேஷண்ட் இருக்கிறாரா, அதனால எல்லா வீட்லையும் பேசுவாங்க, ரொம்ப திங்காதடா, பொரிச்ச கறியை திங்காத, பொரிச்ச மீனை திங்காத, ஆடத்துல போட்ட மீனை தின்னு. எல்லாரும் எல்லாத்துக்கும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, அது ஒரு புறத்திலே இருக்கட்டும். இப்ப பிரச்சனை என்ன? கொழுப்பு சத்து மனிதர்களுக்கு கேடு தருகிறது என்று சொல்லி ஆட்டிறைச்சியிலே கொழுப்பு, மாட்டிறைச்சியிலே கொழுப்பு என்று மருத்துவர்கள் பட்டியலிட்டார்களே, இந்த ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சியில் எவ்வளவு கொழுப்பு இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று கேட்டால், ஆட்டு இறைச்சியிலே கொழுப்பு சத்துடைய அளவு 15% இருக்கிறது. மாட்டு இறைச்சியிலே கொழுப்பு சத்துடைய அளவு 5% இருக்கிறது. 1 கிலோ மாட்டு இறைச்சியை நீங்கள் எடுத்தால் அதிலே 50 கிராம் கொழுப்பு சத்து இருக்கிறது. 1 கிலோ ஆட்டிறைச்சியை நீங்கள் எடுத்தால் அதிலே 150 கிராம் கொழுப்பு சத்து இருக்கிறது. இந்த கொழுப்பு சத்து உனக்கு கேடு விளைவிக்கும், அதனால சாப்பிடாத. சரி, பன்றி இறைச்சியிலே என்ன இருக்கிறது என்று பார்த்தால், பன்றி இறைச்சியிலே 50% கொழுப்பு சத்து இருக்கிறது என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். 5% இருந்துச்சு, தின்னுறாதன்ட்டாரு. 50% தின்னா ரொம்ப சுகமா இருப்பாரா? 5% தின்னவனே புட்டுக்குவான்னா 50% தின்னவன் என்ன பாடுபடுவான்? இதைத்தான் மேற்கத்திய உலகம் பார்க்கிறது. இது போன்ற பன்றி இறைச்சியை தினம் தினம் உணவாக உட்கொள்ளுகிறார்கள். இதய நோயால் பீடிக்கப்படுகிறார்கள். தினம் தினம் இதய நோயாளிகளால் செத்து கொண்டிருக்கிற உலகமாக மேற்கத்திய உலகம் இன்றைக்கு இருக்கிறது. யோசித்து பாருங்கள். அவர்கள் படித்து ஆராய்ச்சி செய்து பல்வேறு விஷயங்களை, ஆய்வுகளை மேற்கொண்டு பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து கொழுப்பு சத்து இருக்கிறது என்று கண்டுபிடித்து இன்றைக்கு அதிலிருந்து விலக வேண்டும் என்று முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெளியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்கிற ஒரு மனிதன், அவனுக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை. பன்றி இறைச்சி என்றால் என்ன, அதிலே இருக்கிற கேடுகள் என்ன, ஆட்டு இறைச்சியில எவ்வளவு கொழுப்பு, மாட்டு இறைச்சியில எவ்வளவு கொழுப்பு, பன்றி இறைச்சியில எவ்வளவு கொழுப்பு, கொழுப்பை பற்றி அறிவு கிடையாது, ஞானம் கிடையாது. ஆனால் பன்றியால் ஏற்படுகிற கேடு முஸ்லிமுக்கு கிடையாது. ஏன் இல்ல? இவன் இஸ்லாத்தை ஃபாலோ பண்றான்ல, அதனால இல்ல. இஸ்லாம் சொல்லிடுச்சு. இவன் டாக்டர் போய் கேட்க தேவையில்லை, உலகத்தில் வேற யார்ட்டையும் பாடம் நடத்த தேவையில்லை. இஸ்லாத்தை கடைபிடிக்கிறான். அந்த இஸ்லாம் அவனது ஆரோக்கியத்திற்கு உத்தரவாதம் தருகிறது. சாம்பிளுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி எதை வேணா எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியம் என்ற தலைப்பிட்டு நீங்கள் இஸ்லாத்தை ஆய்வு செய்தால் நீ பக்கம் பக்கமாக படிக்கலாம். அவ்வளவு செய்திகளை திருமறை குர்ஆன் மனிதனுடைய ஆரோக்கியத்திற்காக சொல்லிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே போல உணவுல தானாக செத்தது, ரத்தம் ஒவ்வொன்றுக்கும் விளக்குகிறார்கள். அதனால் இந்த கேடு என்று நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதே போல இன்றைக்கு சமீப நாட்களாக பல்வேறு விதமான தொற்று வியாதிகள், பன்றி காய்ச்சல், டெங்கு காய்ச்சல், ஏராளமான புதிய புதிய வைரஸ்களால் ஏற்படக்கூடிய கேடுகள் அது உலகத்திலே பரவிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நோய் பரவுகிற பொழுதும் அதன் குறித்து தற்காப்பு வேலைகள் என்ன, இதிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வழிமுறைகள் என்ன அரசாங்கம் சொல்லுகிறது. ஆங்காங்கே சுகாதாரத்துறையின் சார்பில் கூட்டங்களை ஏற்பாடு செய்து பன்றி காய்ச்சல் வந்தா என்ன செய்யணும், வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, எப்படி அதை தடுக்கிறது, நாடு முழுக்க பாடம் நடத்தப்படுகிறது. அந்த பாடத்திலே மிக முக்கியமான ஒரு பாடம் சொல்லித் தருகிறார்கள். என்ன பாடம் சொல்லுகிறார்கள்? இந்த நோய் ஏன் ஏற்படுகிறது, எதிலிருந்து ஏற்படுகிறது எல்லாத்தையும் விளக்கிட்டு ஒருத்தருக்கு ஏற்பட்டுருச்சு, அந்த காரியத்தை செஞ்சாரு, அந்த மாதிரி கொசுக்களுக்கு இடையில வாழ்ந்தாரு, அந்த கொசு கடிச்சு அவருக்கு அந்த நோய் வந்துச்சு, அதுல அவர் சிக்கிக்கிட்டாரு, போகுது விடு. விட்டதுக்கு பிறகு அவரிடமிருந்து அடுத்தவருக்கு பரவுமே, அதிகம் பரவுகிறது. எப்படி எல்லாம் பரவும்? அவர் தும்மினால் அந்த தும்மலில் இருந்து வருகிற ஈரம், அதில் இருக்கிற துகள்கள் தும்மிய இடத்திலே பரவும். அந்த இடத்திலே ஒருவர் மேஜையின் மீது தும்மி விட்டார், அந்த தும்மலில் உள்ள அணுக்கள் மேஜையில் பட்டு விட்டது. நீங்கள் அந்த இடத்திற்கு செல்லுகிறீர்கள், ஒரு வங்கிக்கு செல்லுகிறீர்கள், பேங்க்ல போய் நிக்கிறீங்க. ஏற்கனவே பன்றி காய்ச்சல் வந்தவர் வந்திருக்கிறார்,
உங்களுக்கு தெரியாது. அவர் பேங்க்ல எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹச்சுன்னு ஒரு தும்மலை போட்டார். போட்டவர் தும்மலை இடத்துல ஈரமாயிடுச்சு. கர்ச்சீஃபை வச்சு துணியை வச்சு தொடச்சிட்டு போயிட்டாருன்னே வச்சுக்கோங்க. நீங்கள் அடுத்ததாக செல்கிறீர்கள். நீங்களும் ஒரு செல்லான் எடுக்கிறீங்க, அதே இடத்துல கையை வைக்கிறீங்க, பேப்பரை ஃபில் பண்றீங்க, கொடுத்துட்டு வந்துட்டீங்க. 4 நாள் கழிச்சு போய் செக் பண்ணுங்க, அவருக்கு பன்றி காய்ச்சல் இருந்துச்சு, உங்களுக்கும் வந்துருச்சுன்னு சொல்லி டெஸ்ட் சொல்லும். இது என்னடா அப்பா போச்சு அப்படின்னா என்னதான் பண்றது? பெரிய குழப்பம் இருக்கிறது. அப்போ எவனுக்கு பன்றி காய்ச்சல் வந்திருக்குது, யார் எந்த இடத்துக்கு வர்றான், டீ கடைக்கு வந்தானா, மளிகை கடைக்கு வந்தானா, போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்தானா, அப்படின்னா ஒரு இடத்துக்கும் போக வேண்டாமா? இப்படி வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கிறதா? என்னதான் செய்கிறது? அதற்கு வழி சொல்லுகிறார்கள். ஒன்னும் செய்ய வேண்டாம், எங்க போனாலும் சரி திரும்ப திரும்ப போற இடம் வார இடத்துல போன பிறகு வந்த பிறகு வீட்டுக்கு வந்த உடனே ஆபீஸுக்கு வந்த உடனே கையை போட்டு நல்ல சோப்பை போட்டு கழுவுப்பா, சுத்தப்படுத்திக்க போதும். கைய கழுவு, கையில தான் பஞ்சாயத்து. நீ நினைக்கிற கை சுத்தமா இருக்குதே, சுத்தமா இருக்கிற கையில நுண்ணோக்கியை வைத்து பார்த்தால் அதிலே லட்சம் கிருமி இருக்கும், மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். நம்ம டேபிளை தொடச்சு பார்ப்போம், நீட்டா இருக்குன்றோம். அந்த நீட்னஸ்க்குள்ள லட்சம் பாக்டீரியாக்கள் இருக்கும். உனக்கு தெரியாது, உன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதை பார்க்க வேண்டிய கருவிகளை கொண்டு பார்த்தால் அந்த கிருமிகளை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். உங்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்ற காரணத்தினால் கிருமி இல்லை, பாக்டீரியா இல்லை, அசுத்தம் இல்லை, சுத்தமாக இருக்கிறது என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள். ஆகையினால் திரும்ப திரும்ப உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுதெல்லாம் கைகளை கழுவிக்கொண்டே இருங்கள். கைகள் தான் வைரஸ் கிருமிகளுடைய தோற்றுவாயாக இருக்கிறது. கைகளால் தொடுவீர்கள், மூக்கிலே செலுத்துவீர்கள், கைகளால் தொடுவீர்கள், வாய்களுக்குள்ளே அனுப்புவீர்கள், உடலுக்குள்ளே சென்று மனிதனுக்கு செய்ய வேண்டிய கேடுகளை செய்து முடித்துவிடும். கைய கழுவு. ஐநா சபை ஒரு நாளை அறிவித்திருக்கிறது. பல்வேறு விஷயத்துக்கு நாட்கள் கொண்டாடுவார்கள். பெற்றோர்கள் தினம், அன்னையர் தினம், முதியோர் தினம். அதே போல ஐநா சபையின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு தினம் கை கழுவும் தினம். என்னப்பா, உலகம் முழுக்க ஐநா சபையின் சார்பில் கூட்டம் போடுவார்கள், கருத்தரங்கள் நடத்துவார்கள். கை கழுவுப்பா, நல்ல கை கழுவுப்பா, கை கழுவுற என்ன நல்லது இருக்கு தெரியுமா, கையை கழுவு, கையை கழுவு, கையை கழுவுன்னு பாடத்தை நடத்தி அந்த பாடத்தை கேட்ட பல மனிதர்கள் இன்றைக்கு கை கழுவுகிற பழக்கத்தை துவக்கி இருக்கிறார்கள். காரணம், கையில்தான் கிருமிகளின் தோற்றுவாய் இருக்கிறது. எனவே கைகளை கழுவினால் என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று கை கழுவ துவங்கி இருக்கிறார்கள், நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக. ஆனால் ஒரு முஸ்லிம் இப்படிப்பட்ட எந்த பாடத்தையும் கேட்காமலே இப்படி ஏற்படுகிற எல்லா நோய்களில் இருந்தும் அவன் தன்னை தற்காத்துக் கொள்கிறான். ஏனென்றால் இவன் பின்பற்றுகிற இஸ்லாம் இவனுக்கு கையை கழுவு என்பதை பாடமாகவே சொல்லி தந்திருக்கிறது. கழுவிக்கிட்டே இரு, காலங்காத்தால எந்திரிச்ச உடனே கழுவு. அதுல கூட சொல்ல அழகா சொல்லுவாங்க, கையை கழுவும் போது கால் நைட்டு தூங்கி எந்திக்கிற, பக்கெட்ல தண்ணி இருக்குது, வாளியில தண்ணி இருக்குது, எந்திரிச்ச உடனே நேரம் பாத்ரூமுக்கு போற, கையை கழுவணுமே முகத்தை கழுவணுமே உன் கையை கொண்டு வாளிக்குள்ள விட்டுறாதப்பா. ஏன், நேத்தைக்கு நைட்டு உன் கை எந்த இடத்துல தங்கி இருந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. தெரியுமா? தூக்கத்தில் யாருக்கா தெரியுமா? 12 மணி நேரத்தில் நம்ம கையை எங்கெல்லாம் வச்சுருந்தோம் சொல்ல முடியாது. நேராக கொண்டு போய் கையை உள்ள விட்டுறாத, முதல்ல தண்ணியை சரிச்சு மேலோட்டமான அசுத்தத்தை நீக்கிட்டு அதுக்கு பிறகு கையை கொண்டு வாளிக்குள்ள விடு. எவ்வளோ அற்புதமான போதனை பாருங்கள். தினம் தினம் கழுவு, காலையில் கழுவு, மதியம் லுஹருக்கு கழுவு, மாலை அசரில் கழுவு, மக்ரிபில் கழுவு, இஷாவில் கழுவு, என் தூங்குகிற நேரத்திலும் கழுவு. ஒது செய்கின்ற பாடத்தை சொன்னது ஒரு இபாதத்தாக மார்க்கம் சொல்லி தந்தது. நீங்கள் அறிவியல் உங்களுக்கு தெரிய வேண்டாம், நோய்களை பற்றிய பாடம் தெரிய வேண்டாம். இஸ்லாம் உங்களை தொழ சொல்லி இருக்கிறது, தொழுகைக்கு முன்னால் ஒது செய்ய சொல்லி இருக்கிறது என்ற கடமையை தெரிந்து அதை கடைபிடித்தால் போதும், நீங்கள் நோய்களில் இருந்து விடுதலை பெறுகிறீர்கள். எத்தனை செய்தி, ஒன்றா இரண்டா? சமீபத்திலே டெங்கு காய்ச்சல் பரவியது. கடுமையான பிரச்சாரத்தை இந்திய அரசு மேற்கொண்டது. டெங்கு காய்ச்சல் மக்கள் பாதுகாக்கக்கூடிய வழிகள் என்ன எல்லாத்தையும் அரசு சொல்லிச்சு. அதில் இந்திய சுகாதாரத்துறையின் சார்பில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டது. டெங்கு காய்ச்சல் வந்த நேரத்தில் ஊர்ல இருக்கிற, வீட்டில் இருக்கிற, குளத்துல இருக்கிற, சாக்கடையில் இருக்கிற தவளைகளை கொல்லாதீர்கள். தவளையை கொல்லாதப்பா. ஏன்பா கொல்லக்கூடாது?
ஒவ்வொரு ஜீவராசிக்கும் ஒரு ஜீவராசி உணவாக இருக்கிறது. பாம்புக்கு எலி உணவாக இருக்கும், எலிக்கு பல்லி உணவாக இருக்கும், பல்லிக்கு பூச்சி உணவாக இருக்கும், சிங்கத்துக்கு மான் உணவாக இருக்கும், மானுக்கு வேறொன்று உணவாக இருக்கும். இப்படி ஒன்றை கொண்டு இன்னொன்றை இறைவன் வாழ வைக்கிறான். இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண செய்தி. ஒன்றை கொண்டு இன்னொன்று. இப்ப பிரச்சனை என்ன? தவளைகளுக்கு சில உணவு இருக்கிறது. அதிலே ஒரு வகை உணவு என்னன்னு கேட்டா, இந்த டெங்கு காய்ச்சலை உற்பத்தி செய்கிற லார்வாக்கள் இருக்கிறது, கிருமிகள் இருக்கிறது. அந்த கிருமிகள் தான், அந்த பூச்சிகள் தான் இந்த தவளைகளுடைய உணவாக இருக்கிறது. எனவே தவளையே கொள்ளாது. ஏன்? நீ அதை கொன்னுட்டன்னா அந்த கிருமியை கொல்றதுக்கு ஆளு கிடையாது. அதை பாம்பு திங்காது, அதை பல்லி திங்காது, அதை மாடு திங்காது, மயில் திங்காது, தவளை தான் திங்கும். நீ அதனால தவளையை கொல்லாத இந்திய சுகாதாரத்துறை வெளியிட்டு, தவளையை கொல்வது டெங்கு காய்ச்சலை உற்பத்தி செய்கிறது. டெங்கு காய்ச்சலை உற்பத்தி செய்கிற கிருமிகளை அழிக்க முடியாமல் போவதற்கு தவளைகளுடைய எண்ணிக்கை குறைவு காரணம் என்று சொன்னது உலகம் விளங்கி கொண்டது. தவளைகளை கொள்வதை அதை அறிந்தவர்கள் விளக்கி கொண்டார்கள். ஆனால் இந்த அறிவு இல்லாமல், இப்படிப்பட்ட ஆராய்ச்சி இல்லாமல், இது குறித்த எந்த தெளிவும் இல்லாமல் இஸ்லாத்தை தெரிந்த ஒரு மனிதன் டெங்கு காய்ச்சல் உற்பத்தியை தடை செய்கிறார். ஏன் தெரியுமா? நபிகளார் வாழுகிற காலத்திலே சொன்னார்கள், தவளைகளை கொல்லாதீர்கள். எத்தனையோ பிராணி இருக்கு. பல்லிய சொன்னாங்களா? பாச்சான சொன்னாங்களா? உயிரினங்கள் மீது உண்டான இறக்கம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சில பேர் அப்படி நினைச்சுக்குவாங்க, பத்தியலா தவளை மேல எவ்வளவு இறக்கம். இஸ்லாத்துல அந்த கான்செப்ட் கிடையாது. தவளையை கொல்லாதன்னு சொன்னதுக்கு அது காரணம் இல்லப்பா, அது உள்ளுக்குள்ள வேற ஒரு மேட் இருக்குது, உனக்கு தெரியாது. உன்னையும் என்னையும் படைச்சவன் யாரோ, டெங்கு காய்ச்சலுடைய கிருமியை உருவாக்கணவன் யாரோ, அதை அழிக்கிறதுக்குரிய தவளையை உருவாக்கணவன் யாரோ, அந்த ரப்புக்கு தெரியும். அவன் சொல்லுறான் தவளையை கொல்லாத. இஸ்லாத்தை கடைபிடித்தால் அந்த நோய்களின் வாசலையே இஸ்லாம் சாத்தி வைக்கிறது. சின்ன பிள்ளைங்களுக்கு கத்னா, முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாத உலகம் இன்றைக்கு கத்ராவை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தைங்களுக்கு சிறுநீர் வர்றதுல பிரச்சனை அல்லது பிறப்புறுப்புல ஏதாவது சிக்கல் இருக்கிறது, மருத்துவரிடத்தில் போய் கேட்டால் மருத்துவர்கள் ஆலோசனை சொல்லுகிறார்கள், நீங்க கத்னா பண்ணீங்களேன். பல்வேறு பிரச்சனைகளுக்கு கத்னா தீர்வாக இருக்கிறது. கத்னா பண்ணுங்க, நல்லது. பெரிய நீண்ட நெடிய ஆராய்ச்சிக்கு பிறகு தமிழக அரசு ஒரு ஜீவோவே போட்டிருக்கு. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே அதிமுக அரசு தமிழகத்திலே ஆட்சியில் இருந்த பொழுது ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையிலே உண்டான அரசு தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவமனைகளுக்கும் ஆணையை வெளியிட்டது, அனுப்பியது. என்ன ஆணை தெரியுமா? ஆரம்ப சுகாதார நிலையங்களில், தமிழகத்தினுடைய அரசு மருத்துவமனைகளில் பிறக்கின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் கத்னா செய்யப்பட வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு ஆர்டர் போட்டது. ஆனா அதை கடைபிடிக்கல. அது வேற செய்தி. ஏன் கடைபிடிக்கல? எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் முஸ்லீம்கள் செய்யறதுல, இஸ்லாத்துல உள்ளதுல நம்ம ஏன் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பல பேர் அலட்சியப்படுத்திட்டாங்க. அது நடைமுறைப்படுத்தப்படாமலே போய்விட்டது. எதனால? தமிழக அரசு ஏன் சொன்னது? ஏன்னா அதனால் ஏற்படுகிற ஆரோக்கியம் என்னங்கிறத அரசு ஆய்வு செய்து பார்க்கிறது. உலகத்தினுடைய பல்வேறு அறிவியலாளர்கள் அதை ஆய்வு செய்து பார்த்துவிட்டு அறிக்கை தருகிறார்கள். இதில் நிறைய நன்மை இருக்குதுப்பா. சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் சிறுநீர் துளிகள் ஆண்குறியினுடைய வெளிப்பகுதியில் இருக்கிற அந்த நுனித்தோலில் வந்து மாட்டிக்கொள்கிறது. அது கிருமிகளை உண்டாக்குகிறது, பால்வினை நோய்களை ஏற்படுத்துகிறது. அதனால அந்த தோலை நீக்கிடுவோம். கருவறைக்குள்ள இருக்கும் பொழுது அந்த தோல் தேவை. உடலுக்குள்ள இருக்கிற என்சைம்கள், ஒரு தாயுடைய கர்ப்பறைக்குள்ள இருக்கிற தண்ணீர், அந்த மாதிரி பொருட்களால் ஆணுறுப்பில் பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காக கருவறைக்குள்ளே அந்த மூடி தேவைப்பட்டது. இறைவன் மூடி வைத்திருந்தான். வெளியில் வந்த பிறகு அந்த மூடி தேவையில்லை, எனவே கலட்டி விடு இஸ்லாம் சொல்லுச்சு. கலட்டி கொண்ட முஸ்லிம்களுக்கு பால்வினை நோய்களுடைய தொல்லை இல்லை, அதனால் ஏற்படுகிற கேடுகள் இல்லை. ஆனால் கலட்டி கொள்ளாத மக்களுக்கு அந்த நோய்களை இன்றைக்கும் அனுபவிக்கிறார்கள்.
இந்த அறிவியல் ஞானம் இல்லாமலே முஸ்லிம்கள் தங்கள் ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ள முடிகிறது இஸ்லாத்தை கடைபிடித்தால். உணவிலே ஆரோக்கியம், உடையிலே ஆரோக்கியம், பழக்க வழக்கத்திலே ஆரோக்கியம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சுத்தத்தை சொல்லும் போது ஒரு கட்டத்தில் வாயு கொப்பளிக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹதீஸ்களில் வருகிறது, வாய்களை கொப்பளிக்கிறவர் நல்ல நாக்க தேய்ச்சி கழுவட்டும். ஹதீஸ்ல வருது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயை தேய்ச்சி கழுவுவாங்களாம். கழுவும் பொழுது ஒரு சப்தம் வருமா, ஊ ஊ, வாயை விரல கொண்டு விட்டா வரும்ல, அலிஃப ஐனு ஊ. அப்படி ரசூலுல்லாஹ் நல்ல தேய்ச்சி நாக்க சுத்தப்படுத்திக்குவாங்க. ஒழு செய்யும் பொழுது மூக்கிற்கு தண்ணீர் செலுத்துவார்கள், சிந்துவார்கள் இடது கரத்தால். காது மடல்களை தடவுவார்கள், தலையின் மேற்புறத்தை தடவுவார்கள். இன்னைக்கு வரைக்கும் உலகம் இந்த 14 நூற்றாண்டுகள்ல கை கழுவுறதை கண்டுபிடிச்சிட்டான். பெரிய முக்கியமான மேட்டர்னு கை கழுவுறதுக்கு ஒரு நாள் வச்சுட்டான். கொஞ்ச நாள் பொறுங்க, மூக்கு கழுவுறதை அடுத்து ஆரம்பிப்பான். பாருங்க, மூக்கு கழுவும் நாள், வாய் கழுவும் நாள், நாக்கு கழுவும் நாள், காது மடல்களை தேய்த்து கழுவும் நாள், தலைகளை தடவும் நாள் என்று சொல்லி ஒரு நாளை இந்த உலகம் இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கத்தான் போகிறது. இடையில் இஸ்லாம் அப்படி எங்கிருந்து வந்த மார்க்கம் இஸ்லாம்? நான் உருவாக்கியதா? என் அப்பனோ என் பாட்டனோ உருவாக்கியதா? நம்மை எல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் உருவாக்கிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஆரோக்கியத்திலே இப்படி, பொருளாதாரத்திலே இஸ்லாத்தை சொல்லி இஸ்லாத்தை கடைபிடிக்கிற ஒருவர் தன்னுடைய பொருளாதாரத்தை வீண் விரயமாக செலவிட முடியுமா? இழக்க முடியுமா? அதற்குரிய வாய்ப்புகள் இஸ்லாத்திலே இருக்கிறதா? பணத்தை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்து, அதுக்குரிய வழிகாட்டுதல். ஏமாந்துடாத, தெரியாம கொண்டு போய் அடுத்தவங்க கையில் கொடுத்துடாத, கெட்ட காரியங்களுக்கு உன்னுடைய பணத்தை சம்பாத்தியத்தை பயன்படுத்திடாத. அறிவுக்கு, பணத்துக்கு, ஆரோக்கியத்திற்கு, கற்பொழுக்கத்திற்கு பெண்களுக்கான ஆடை, பெண்களுக்கான சட்டங்களை பல்வேறு நாடுகள் உருவாக்குகின்றன. ஏன் நம்ம டெல்லியில் மருத்துவ மாணவி கற்பழிக்கப்பட்டதுக்கு பிறகு நாடே கொந்தளிச்சுது. தனிநபர் கமிஷன், வர்மா தலைமையில் ஒரு கமிஷனை போட்டுச்சு கவர்மெண்ட். நீதிபதி வர்மா சொன்னார், என்னிடத்தில் 60,000 கருத்துக்கள் வந்திருக்கிறது. எதற்கு? பெண்களை பாதுகாப்பது எப்படி, அவர்களுடைய கருப்புக்கும் உயிருக்கும் பாதுகாப்பை கொடுப்பது எப்படி என்று இந்தியாவில் வாழுகிற மக்கள் எனக்கு 60,000 கருத்துக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த 60,000 படிச்சு பரிசீலனை பண்ணி தேவையான அறிவுரைகள் என்ன என்று அவர் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொரு நாடும் ஆய்வு செய்கிறது, பெண்களை பாதுகாப்பதற்குரிய வழிகள் என்ன என்று சொல்லி. அதிலே மிக மிக முக்கியமாக உலகம் முழுவதிலும் பேசப்படுகிற, சில பேர் விமர்சித்துக் கொண்டிருந்தாலும் பெரும்பாலானவர்களால் பேசப்படுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி, பெண்களை பாதுகாக்கிற கேடயங்களில் ஒரு கேடயம் அவர்கள் அணிந்திருக்கிற ஆடை. உடனே சொல்வார்கள், ஆம்பளைங்களை குறை சொல்ல மாட்டேங்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் பொம்பளைய குறை சொல்றீங்க, இது முறை கிடையாது, தப்பு செய்யறவன் அவன், இவனையே திட்டுறிய. நாங்கள் அவங்கள ஒன்றும் திட்டாம இல்லை. பெண்கள் மீது அத்துமீறுகிற, வல்லுறவு கொள்ளுகிற ஆண்கள் குற்றவாளிகள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், மரண தண்டனை வழங்கி உலகத்தை விட்டு அனுப்பப்பட வேண்டியவர்கள். அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட கெட்ட மனிதர்கள் வாழுகிற பூமியில் ஒரு பெண் தன்னை காத்துக் கொள்ளுகிற வழி என்ன? அவனை எது தூண்டுகிறது? தப்பு செய்ய தூண்டுறது எது? ஒரு பெண்ணுடைய அங்காடைய அவயங்கள். அது போக்கஸ் செய்து காட்டப்படும் பொழுது ஆண்மகன் உணர்ச்சி வசப்படுகிறான், காம உணர்ச்சி தூண்டப்படுகிறது. இந்த மாதிரி நேரத்தில் ஒன்னு சேஃப்டி பண்ணிக்கணும்னா நீ மூடிக்க, வேற வழி இல்லை. அப்ப ஆடையில பிரச்சனை இருக்கிறது. இன்றைக்கு சொல்லுகிறார்கள், பல பேர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இஸ்லாம் என்ன சொன்னது? அன்றைக்கே சொன்னது, ஆடையில சிக்கல், ஆடையை சரி பண்ணிக்க. இவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கம், அனைத்து வகையிலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கொள்கை. அந்த கொள்கையை, அந்த இஸ்லாத்தை படித்திருக்கிற, ஏற்றுக்கொண்டிருக்கிற இன்றைய முஸ்லிம்கள் அதை கடைபிடிக்கிறார்களா?
அதை கடைபிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் அது வழங்குகிற அன்பளிப்புகளை, அதனால் கிடைக்கிற நன்மைகளை அனுபவிக்கிறார்களா? அதுதான் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இன்றைக்கு வாழுகிற முஸ்லிம்களில் கணிசமானவர்களை சொல்லிவிடலாம், இஸ்லாம் அற்புதமான மார்க்கம். ஆனால் அந்த அற்புதத்தை, அதனால் கிடைக்கிற நன்மைகளை முஸ்லிம்களில் பெரும்பான்மையானவர்கள் அனுபவிக்கவே இல்லை. எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள்? அறிவு, சிந்தனை. சிந்தனை என்றால் இஸ்லாம். இஸ்லாத்திற்கு மறுபெயரே சிந்தனை. மனிதனை அறிவாளியாக வாழ வைக்கிற மார்க்கம் இஸ்லாம். எதையும் சிந்தித்துப்பார், எதையும் கேள்வி கேள், எதையும் ஆய்வு செய். உலகத்திற்கு சொன்ன ஒரே மதம் இஸ்லாம். உலகத்தில் வேற எந்த மதத்தையாவது கேள்வி கேள், ஆய்வு செய் என்று சொல்லி காட்டுகிற ஒரு மதம் உண்டா? ஒரு மார்க்கம் உண்டா? ஒரு சித்தாந்தம் உண்டா? ஏன் ஒரு தலைவன் உண்டா? யாரும் கேட்காத. நான் சொன்னதை கேட்டுக்க, அதை தாண்டி கேட்காத. கேள்வி எதுவும் கேட்காத. ஏன் கேள்வி கேட்டா எல்லாம் அவுட்டு. அது ஏன் அப்படி இருக்கு, இது ஏன் அப்படி இருக்கு? எந்த கேள்வி கேட்க ஆரம்பித்தாலும் உலகத்தில் எந்த மதங்களும் மிச்சம் இருக்காது. கேட்டா அதிகபட்சமா என்ன பதில் வரும்? அப்படிதான்ப்பா, நம்ம முன்னோர்கள் அப்படித்தான் சொன்னாங்க, பெரியவங்க அப்படிதான் சொல்லி தந்தாங்க, நம்மளும் அப்படிதான் செய்யணும், அதோட விட்டுரு. அதை தாண்டி எந்த பதிலும் சொல்ல இயலாது. ஆனால் இஸ்லாம் உலகத்திற்கு கேள்வி கேள், ஆய்வு செய். அஃபலா யததப்பருனல் குர்ஆன், அவர்கள் இந்த திருமறை குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்க மாட்டார்களா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ர் ஃபஹல் மின் முத்தக்கிர். இந்த குர்ஆனை சிந்திப்பதற்கு லேசாக்கி வைத்திருக்கிறோம், சிந்திப்போர் உண்டா? சிந்தித்து பார், கேள்வி கேள், ஆய்வு செய் என்று குர்ஆன் சொல்லுகிறது. இஸ்லாம் அழைப்பு விடுக்கிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிற முஸ்லிம்கள் பல பேர், அதிகமானவர்கள் அந்த சிந்தனையை தர்காக்களில் அடகு வைத்திருக்கிறார்கள், அவுலியாக்களிடத்தில் அடகு வைத்திருக்கிறார்கள், பெரியார்களிடத்தில் அடகு வைத்திருக்கிறார்கள். நீங்கள் எப்படி முஸ்லிம்கள்? செத்து போன ஒரு மனிதரை அடக்கம் செய்துவிட்டு அங்க போய் நின்றுகிட்டு, அவுலியாக்களே நீங்க தான் எல்லாம் தரணும். ஒருத்தர் செத்துட்டாருனாலே என்ன அர்த்தம்? அவர் காது கேட்கலன்னு அர்த்தம். காது அவுட் ஆயிடுச்சு, ஸ்பீக்கர் போயிடுச்சு, மொத்த பாடியில் இருக்கிற எல்லா உறுப்பும் போயிடுச்சு. இவர்கிட்ட பேசி புண்ணியம் இல்லை. இந்த உடம்ப வச்சிருந்தா கேடு, அது நாத்தம் எடுக்கும், புழு வச்சிரும், பூச்சி வந்துடும், உலகத்துக்கு கேடு. குழிய தோண்டி புதை, உள்ளுக்குள்ள தூக்கி போட்டு புதைச்சது ஸ்பீக்கர் அவுட் ஆயிட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு பிறகு தானே. யாருக்காவது கேட்காதுன்னு உலகமே சொல்லிச்சோ, அவருக்காக சங்க வச்சு ஊதிக்கிட்டு இருக்கிறீங்க. அவுலியாக்களே கேட்டுவார் அவரு? கேட்கிற முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன், தர்காக்களில் போய் கையேந்துகிற முஸ்லிம்களை பார்த்து கேட்கிறேன், உங்களின் அழைப்பை நீங்கள் அழைக்கிற அந்த அவுலியாவாக நீங்கள் நம்புகிற அவுலியா கேட்பாரா? உடனே சொல்வாரு, ஆமா அவர் செத்து போயிட்டா இருக்கிறியா? இல்ல இல்ல உசுரோடு இருக்கிறார். சில பேர் அப்படி வக்காலத்து வாங்குகிற சில பேர் இருக்கிறார்கள். அவர் உயிரோடு இருக்கிறாரியா? உயிரோடு இருக்காரா? ஒன்னும் பிரச்சனை இல்லவா, நல்ல மனுஷனை எவ்வளவு குழியை தோண்டி போச்சு வச்சுட்டானுவா, தோண்டி எடுத்துருவோம். கடப்பாறை கொண்டா உயிரோடு இருக்காருல, தோண்டிடுவோமா? அது எப்படி தோன்றது? அப்ப உனக்கே தெரியுது அந்த ஆளு செத்துட்டாருன்னு. செத்தவர்கிட்ட கேட்கிறீங்களே, உங்களுடைய அறிவுக்கு கேடாக தெரியலையா? உங்களை பார்த்து ஒரு ஆள் முட்டா பையல ஒத்துக்குவீங்களா? உனக்கு அறிவு இருக்காதான்னு கேட்டா ஏத்துக்குவீங்களா? நீங்கள் செய்கிற காரியம் புத்திசாலித்தனமான காரியமா? இந்த காரியத்தை செய்கிறவங்களை பார்த்து ஏப்பா எம்மா பெரிய அறிவாளி எப்படி கூப்பிடாரு பாரியா, செத்தவன்ட்ட போய் அப்படின்னு உங்களை மெச்சுவாங்களா? தர்காக்கள் போய் ஒருத்தர் கேட்டார்னா அவரை அறிவாளிகளின் கூட்டம் என்னவென்று அழைக்கும். இன்னும் சொல்ல போனாங்க ஆளே இல்லை, எலும்பு கூடு கூட இல்லை, மண்டவோடு கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. இல்லாத இடத்துல யாருக்குன்னு டியாத்திரிய? சிந்திக்க வேண்டுமா இல்லையா? இஸ்லாம் சிந்தனை பூர்வமான மார்க்கம். திருக்குர்ஆன் கேட்கிறது, ஒமை யர்கபு அம்மில்லதி இப்ராஹீம இல்லா மன் ஸஃபிஹ நஃப்ஸா. முட்டாளை தவிர வேறு எவனடா இந்த இப்ராஹீமின் மார்க்கத்தை வெறுப்பான்?
இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கலாட்டி அவன் முட்டா பையன் அர்த்தம். இது பிடிக்கலன்னு சொன்னா, இது சரியில்லைன்னு சொன்னா உன் புத்தி கெட்டு போச்சுடா, அதான் அர்த்தம். இல்லாதவரிடத்துல எதையேனும் தேடி கொண்டிருந்தா அவனை என்ன சொல்லுவோம்? தர்காக்களில் போய் கையேந்துகிறவர்களை அதைத்தானே சொல்ல முடியும். திருமறை குர்ஆன் அழகாக பாடம் நடத்துகிறது. இன்னகலா துஸ்மிஉல் மௌதா, நபியே நீர் இறந்தவர்களை செவியேற்க செய்ய முடியாது. செத்துட்டாங்கப்பா, நீ என்னத்தை கூப்பிட்டாலும் அவன் காது கேட்காது. மற்றவர்கள் சிலை வெடித்தார்கள், அவர்களுக்கு நாம் பாடம் நடத்தினோம். என்ன பாடம் நடத்தினோம்? அந்த காது கேட்கிற காதா? அந்த காலு நடக்கிற காலா? அந்த கையை பிடிக்கிற கையா? அல்லாஹ் கேட்டானே, அலகும் அர்ஜுலை யம்ஷூன பிஹா அம்லஹும் ஐனி யப்திஷூன பிஹா அம்லஹும் ஆயுனி யுப்சிரூன பிஹா அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா. அலகும் அர்ஜுலை யம்ஷூன பிஹா, அவர்களுக்கு பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா? அலகும் அர்ஜுலை யம்ஷூன பிஹா, நடக்கின்ற கால்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஐனி யப்திஷூன பிஹா, பிடிக்கின்ற கைகள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஆயுனி யுப்சிரூன பிஹா, பார்க்கின்ற கண்கள் இருக்கின்றனவா? அம்லஹும் ஆதானி யஸ்மஊன பிஹா, கேட்கின்ற காதுகள் இருக்கின்றனவா? இது சிலைகளுக்கு மட்டுமே கேட்கப்பட்ட கேள்வி நினைக்கிறீங்களா? சிலை வணங்குறவங்களை பத்தி மட்டுமே இந்த வார்த்தை பொருந்துமா? அவுளியாக்கள கையேந்திரவங்களுக்கு பொருந்தாதா? தர்கால கையேந்திரவங்களுக்கு பொருந்தாதா? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன் அழகாக கேட்கிறது, ஒமன் அல்லு, இவனை விட வழிகட்டவன் எவனடா இருக்கிறான்? மிம்மை யதுஉ மின் தூனில்லாஹி மல்லா யஸ்தஜீபு லஹு இலா யௌமில் கியாமத்தி, கியாமத் நாள் வரை அழைத்தாலும் அழைக்கின்ற அழைப்புக்கு பதில் சொல்ல மாட்டார்களே, அவர்களை அழைக்கின்றானே, அவனை விட வழிகட்டவன் வேறு எவன் இருக்கிறான்? கியாமத் நாள் வரை கூப்பிடு, கூப்பிடு, நல்லா கூப்பிடு, சத்தமாடு கூப்பிடு, மைக்கு வச்சு கூப்பிடு, எப்படி வேணாலும் கூப்பிடு, போ. ஆன்சர் பண்ணிட்டு வந்தால் பதில் சொல்வாரா? கூப்பிடுற எதுக்கு பதில் சொல்லத்தானே. ஒரு ஆளை கூப்பிடுறோம்னா உலகத்துல எதுக்கு கூப்பிடுவோம்? என்னன்னு கேட்கணும். தம்பி இப்ராஹிம் அப்படின்னா என்னன்னு கூப்பிடணும், திரும்பி பார்த்து பதில் சொல்லணும். என்னைக்கு கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டார். டெய்லி நீங்க கூப்பிடுவீங்களா? நேத்தைக்கு காலையில தெருவில் போய்கிட்டு இருந்தார் இப்ராஹிம், போய்கிட்டே இருந்தார் இப்ராஹிம், போய்கிட்டே இருந்தார் இப்ராஹிம், போய்கிட்டே இருந்தார், போயிட்டார், தெருவை கடந்துட்டார். மறுநாள் காலையில் வந்தார் இப்ராஹிம், போய்கிட்டே இருந்தார் இப்ராஹிம், போய்கிட்டே இருந்தார், போயிட்டார். 3ஆம் நாள் வந்தார், 4ஆம் நாள் வந்தார், 1 வாரம் வந்தார், 10 நாள் வந்தார். இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிம், பக்கத்தில் நின்று செருப்பு கட்டி அடிக்க மாட்டோம், கிறுக்கு பேல. 2 தடவை கூப்பிட்டே என்னன்னு கேட்கல, பிறகு இப்ராஹிம் இப்ராஹிம் இப்ராஹிம். 4 நாள் கூப்பிட்டு என்னன்னு கேட்கலாட்டி ஒரு கோவம் வேற வருது. நான் கூப்பிடுறேன் என்னன்னு கேட்கணும் பாரு, இந்த கோவம் அவர் மேல வந்திருக்கணும்ல. நெசமா உசுரோடு தானே இருக்காரு. உங்க வாதப்படி உள்ள உட்காந்து பேப்பர் படிக்காரோ என்ன படிக்காரோ, சரி இருக்கிறாருல்ல. இத்தனை தடவை கூப்பிட்டி இல்ல, வார வாரம் வியாழக்கிழமை போடி இல்ல, அவளியாவே அவளியாவே சொன்னி இல்ல, எண்ணெய் எள்ளி ஊத்துறி இல்ல, வயிற்றுல தூக்கி தடவணி இல்ல, நேர்ச்சியை வச்சு இல்ல, என்னன்னு கேட்டாரா? இல்ல இல்ல, அவரு தந்திருக்காரு, நிறைய தந்திருக்காரு. என்னப்பா தந்திருக்காரு? என் பிள்ளைக்கு ரொம்ப நாள் சோம் இல்லாம இருந்துச்சு, குணமாக்கிட்டாருல. லட்சத்துல யாரோ ஒருத்தனுக்கு குணமாயிருக்கும், அது சொல்ல வேண்டியது. அந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் வந்தாரு, அவங்க பிள்ளைக்கு இப்படித்தான் ஒரு நோய். அவளியாக்கள்கிட்ட வந்தாரு, கேட்டாரு, நேர்ச்ச வச்சாரு, கந்திரி ஆக்குனாரு. விட்டாங்களா அவளியா? கேட்டதுக்கு பதில் சொல்லி விட்டாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்காரு. அதனால் அவுலியாக்களிடத்திலே செல்லுகிறோம் என்று சில பேர் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து நான் கேட்கிறேன், நிஜமாக அவுலியாக்களுடைய தர்காக்களில் சென்றதனால் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறி இருக்கிறது, நோய் நீங்கி இருக்கிறது, எனவே நான் செல்லுவது சரி என்று நீங்கள் வாதிட்டால் உங்களை விட அதிகமாக அதே போல வாதம் செய்வதற்கு பல பேர் காத்திருக்கிறார்கள்.
யார் இருக்கிறார்? திருப்பதி ஏழுமண்டலவாடா இருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவிலேயே பணக்கார சாமியார், கோடி கோடியா கொட்டுறாரு. ஆந்திராவுடைய இந்து அறநிலையத்துறைக்கு வாரி இறைக்கிற பெரும் பணக்கார சாமி. கேட்டு பாருங்கள் இந்து மக்களிடத்தில். சக்தியுள்ள கடவுள் ஏழுமலையான் இருக்கிறாரு, சாதாரணமா நினைச்சிடாதீங்க. எத்தனை நோய்களை குணப்படுத்தியிருக்காரு தெரியுமா? நீ 20 காட்டுவீங்க, அவங்க 200 காட்டுவாங்க. போயிருவீங்களா? போயிருவோமா? அல்லது குணப்படுத்திட்டார்ல? உங்களுடைய சிந்தனை எங்கே செல்கிறது? 200 பேரை குணப்படுத்த முடிந்தவருக்கு ஏன் மிச்சம் இருந்த 2000 பேரை குணப்படுத்த முடியல? 2 லட்சம் பேர் போனானப்பா, அதுல 200 பேர் தானே குணமானா. மிச்சம் எத்தனை லட்சம் பேர் உட்கார்ந்து இருக்கிறான்? எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறான்? அது ஏன் நடக்கல? அவருக்கு ஆற்றல் இருந்தா எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே? அல்லது பெரும்பான்மையான உங்களுடைய நோயை குணமாக்க வேண்டியதானே? கேட்டீங்களா? உங்க புத்தி கேட்டுச்சா? உங்க மூளை கேட்டுச்சா? கேட்ட அறிவாளி, கேட்கலாட்டி முட்டாளு. ஒரு டாக்டரை பத்தி ஊருக்குள்ள பேச்சு. டாக்டர்கிட்ட போறோம், மாத்திரை தர்றாரு, ஊசி போடுறாரு. 100 பேர் போறாங்க, ஒரு 70 பேரு பரவாயில்லப்பா ஊசி போட்டாரு, காய்ச்ச போயிடுச்சு, தலைவலி போயிடுச்சு, ஓகே அப்படின்னு ஒரு 70 பேரு 80 பேரு சொன்னா ஓகே. 100 பேர் போனா 2 பேர் வந்து சொல்றாரு என் காய்ச்சல் குணமாயிடுச்சுன்னு. 98 பேர் வந்து சொல்றாங்க எனக்காகல காசை புடுங்கிட்டாரு, பிளட் டெஸ்ட்னு புடுங்கிட்டாரு, ஸ்கேனு புடுங்கிட்டாரு, எக்ஸ்ரேனு புடுங்கிட்டாரு, டெய்லி வர சொல்றாரு, 4000 ரூபாய் காலி, இவன்ட்ட போயிடாது கள்ளப்பைய. டாக்டர் சொல்லுவீரா இல்லையா? கையில இருந்து பணத்தை அவுத்து கொடுக்கும்போது வலி வருது. நேத்து போனப்பா, போனோட தலைவலி தான் போனேன், உடனே பெட்டில் படுத்துட்டாரு. யோசிக்கிறான், 2500 ரூபாய் பில்ல போட்டுட்டாரு. யோசிக்கான், கலைவன் நம்மளை வச்சு காசு பார்க்கறான்டா இந்த டாக்டர், போக கூடாது. வயிற்று வலின்னு போனாங்க, ட்ரிப்ஸ் ஏத்துட்டாரு, ஏத்து குளுக்கோஸ் ஏத்துட்டாரு. வீட்டில் உட்காந்து யோசிக்கான். முத நாள் போயிட்டா கூட மறுநாள் இனிமே இந்த டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது. மருத்துவரிடத்திலே செல்லுகிற பொழுது சிந்திக்கிற இந்த அறிவு ஏன் தர்காக்களில் செல்லுகிற பொழுது செயல்பட மறுக்கிறது? எத்தனை பேர் சென்றார்கள், எத்தனை பேர் குணமானார்கள் யோசிக்க மாட்டீர்களா? சரி, ஒரு பேச்சுக்கு குணப்படுத்துகிறார் என்று வைத்துக் கொண்டாலும் கூட எவ்வளவு பெரிய தவறை நீங்கள் செய்கிறீர்கள் தெரியுமா? ஒரு அவுளியாவிடத்திலே கேட்டு அவர் குணப்படுத்துகிறார் என்றால் அவர் மருத்துவரை போல குணப்படுத்துவதில்லை, கைகளில் மருந்து மாத்திரைகளை தருவதில்லை, நேரடியாக உங்கள் கோரிக்கைக்கு பதிலளிப்பதில்லை. படைத்த இறைவன் எப்படி குணப்படுத்துவானோ அப்படி குணப்படுத்துவார் என்று நீங்கள் அவுளியாவை நம்புகிறீர்கள். எப்படி நம்புகிறீர்கள்? இறைவனிடத்திலே கேட்கிறோம், நாம் இறைவனை பார்க்க முடியாது, இறைவன் நம்மை பார்க்கிறான். அதே போல நான் அவுளியாக்களிடத்திலே கேட்கிறேன், நான் அவுளியாவை பார்க்க முடியாது, ஆனால் அவுளியா என்னை பார்க்கிறார். என்னுடைய கேள்விக்கு இறைவன் நேரடியாக பதில் சொல்ல மாட்டான். அறியா விதத்திலே இறைவன் உணவளிப்பான், அறியா புறத்திலே அவுளியா உதவி செய்வார். நேரடியா உதவி செய்வார் யாராவது நம்புறீங்களா? டைரக்டா செய்வார் யாரும் நம்புறது இல்லை. அவுளியாவேன்னு போய் கேட்ட உடனே டக்குன்னு கபரை உடைச்சுக்கிட்டு, என்னது கடை வைக்கிறதுக்கு முதல் இல்லையா, கஷ்டப்படுறியா, இந்தா அப்படி அப்படின்னு செத்தும் கொடை கொடுத்தார் சீதக்காதி மாதிரி ஒரு கதையை கட்டி விட்டு கபரை இடிச்சுக்கிட்டு இந்த அப்படி மோதிரம் வித்து கடையை வச்சுக்க அப்படின்னு அப்படியே சொன்னாரா? சொல்லுவாரா? சொல்லுவார் யாராவது நம்புறீங்களா? இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவனிடத்திலே பிரார்த்தித்தால் எப்படி பிரார்த்திப்பீர்களோ, இறைவனை எப்படி நம்புவீர்களோ அப்படி நீங்கள் இந்த அவுளியாவை நம்புகிறீர்கள் அர்த்தம். உங்களை கேட்கிறேன், முஸ்லிம்கள் தானே, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும்? குர்ஆன் சொல்லுகிறது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அவன் யாரை நம்பாத, அவன் செய்யற மாதிரி யாரும் செய்ய மாட்டான்.
அவன் செய்வதை போல யாராலும் செய்ய முடியாது, அப்படி நம்புங்கள் என்று குர்ஆன் சொல்லிக் கொடுத்தது. நீங்கள் குர்ஆனை நம்புகிற முஸ்லிம்களா? அறிவை இழந்து விட்டீர்களே. அறிவை பாதுகாப்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை. தர்காக்களில் போய் நேர்ச்சை வைத்து அந்த நேர்ச்சையை கொண்டு வந்து பரிமாறுகிறார்கள். 4 வாழைப்பழம் எடுத்துட்டு வந்தா வீட்டில் இருக்கிற 4 பேர் 10 பேருக்கு பங்கு வைக்கிறாங்க. அதில் நீங்க பாருங்க, தர்காக்களுக்கு போனா அங்க நேர்ச்சை கொடுக்குறாங்க, சர்க்கரை கொடுக்குறாங்க, வேற ஏதாவது பொருட்களை, பழம், பூந்தி, இந்த மாதிரி பொருட்களை கொடுத்து நேர்ச்சை கொடுக்குறாங்க. நேர்ச்சை ரொம்ப பவ்யமா வாங்கி ஒரு வாய் கூட இருக்காது, ஒரு 10-20 பூந்தி கூட இருக்காது. அதில் 2 பூந்தி அந்த வாயில போட்டுட்டு 2 பிள்ளைக்கு, இன்னொரு பிள்ளைக்கு 2, தகப்பனாருக்கு 2, இந்தா கொஞ்சம் எடுத்துக்க, இந்தா கொஞ்சம் எடுத்துக்க. நேர்ச்சை என்னப்பா நேர்ச்சை? அவுளியாக்களுடைய சன்னிதானத்தில் வச்சு எடுத்துருக்கிறோம்ல, பரக்கத்து இறங்கிடுச்சுல. என்ன பரக்கத்து இறங்கிருச்சு? வா டெஸ்ட் பண்ணுவோம். பரக்கத்து இறங்கிருச்சுல, என்ன இறங்கிச்சு பார்ப்போம் வா. ஒரு சாமான்குள்ள எதுவும் இறங்கி இருக்கா, இருக்கிறது காலியா போயிருக்கா, ஏதாவது சேர்ந்துருக்கா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்கு இன்றைக்கு அறிவியல் இருக்கிறது. நீ அவுளியாக்களுடைய சன்னிதானத்தில் பூந்தியை வைக்கிறதுக்கு முன்னாடி நேராக கொண்டு லேபிள கொடு, பூந்தியை டெஸ்ட் பண்ணட்டும், பூந்திக்குள்ள என்னதான் இருக்குது எல்லாத்தையும் தந்துடுவான். எந்த பொருளுக்குள்ள இப்போ நீங்க கடையில் வாங்குற சாமான்ல பாருங்க, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கினா அதுல என்னென்னலாம் இருக்கு, என்ன கலந்துருக்குது, எவ்வளவு கலந்துருக்கு, விவரம் தர்றாமல. அதே மாதிரி கடையில் கொண்டு போய் அவுளியா முன்னாடி, தர்கா முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்ட்டுக்கு கொடுங்க, லேபிள் டெஸ்ட்ல ரிப்போர்ட் தந்துருவான். இன்னென்ன சாமா, இன்ன அளவுல, இவ்வளவு தூரம் இதுல சேர்க்கப்பட்டிருக்கு, ரிப்போர்ட் தந்துருவான். வாங்கி கொண்டு வையுங்க, அஜர்த்த கூட்டிட்டு வந்து ஃபாத்தியா ஓதுங்க. ஊர்ல மகாபெரிய அஜர்த்த வேணாலும் கூட்டிட்டு வாங்க, ஓத வேண்டிய ஃபாத்தியாவில் நல்லா ஓதட்டும். எல்லாம் ஓதி முடிச்ச பிறகு திரும்ப லேபுக்கு கொடுப்போம். இப்போ சொல்லு என்னதான் சேர்ந்துருக்கு, என்னமோ சேர்ந்துருக்குன்னு தெரியாத வார்த்தையில பேசிக்கிட்டு இருக்கான். பரக்கத்து சேர்ந்துருக்கு, ரஹ்மத்து சேர்ந்துருக்கு, ஜீனத்து சேர்ந்துருக்குன்னு என்னெல்லாமோ புதுசு புதுசா சேர்ந்துருக்குங்கிறான். என்ன சேர்ந்துருக்குன்னு சொல்லு. அவன் சொல்ற வார்த்தை புரியல, நீ வேற வார்த்தையில சொல்லு. அவன் கொண்டு போய் கொடுத்தா டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொல்லுவான்? ஏற்கனவே என்ன இருந்துச்சோ அதான் இருக்கு, வேற ஒன்றும் சேரல, ஒன்றும் ஆடாவலப்பா, அதுதான் அப்படி இருக்கு, அதனால ரிசல்ட்டாக வரும். ஒரு முஸ்லிம் அவனுடைய அறிவை எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு பொருள் என்ன பொருளாக இருக்கிறதோ, அதிலே என்ன இருக்கிறதோ அதிலே அது இருக்கிறது அப்படி நம்ப வேண்டும். அதை தாண்டி ஆற்றல் இருக்கிறது என்று நம்பினால் பைத்தியக்காரன் நம்புவான். ஒரு பொருளில் இல்லாத ஒன்றை இருப்பதாக யார் நம்புவான்? அறியாதவன் நம்புவான், முட்டாள் நம்புவான். புத்திசாலி நம்புவானா? ஒரு பேப்பர் இருக்கிறது என்றால் பேப்பரை வைத்து எழுதலாம், புத்திசாலி நம்புவான். பேப்பரிலே தீப்பற்றலாம், புத்திசாலி நம்புவான். பேப்பரிலே கப்பல் செய்து மழை தண்ணியில மிதக்க விடலாம், புத்திசாலி நம்புவான். பேப்பரை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை பேப்பரால் செய்ய முடியும், புத்திசாலி நம்புவான். இப்போது ஒருத்தர் சொல்லுகிறார், இதோ இருக்கிற இந்த பேப்பர், இந்த பேப்பரை வைத்து பிரம்மாண்டமாக ஒரு 10 மாடி வீடு கட்டுகிறேன் பார், நாம் எல்லாம் குடியிருப்பதற்கு. நாமளும் தலையாட்டுவோம். எப்ப தலையாட்டுவோம்? ஷோகேஸ்ல வைக்கிற ஒரு 10 மாடி பில்டிங்கை கட்டி தருவார் போல இருக்கு, அப்ப தலையாட்டுவோம். குடியிருக்கிற வீடு கட்டி தர முடியுமா? அப்படி ஒருத்தன் உங்கள்ட்ட கதை சொல்றான், தாப்பார் பேப்பர், சாதாரண பேப்பரா தெரியலாம் உன் கண்ணுக்கு. என்ன செய்ய போறேன் தெரியுமா? துண்டு துண்டா கிழிக்க போறேன், கிழிச்சு 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 அதை அடுக்க போறேன். அடுக்குனா உள்ள செங்கல் வரும், செங்கலுக்குள்ள சிமெண்ட் வரும், சிமெண்ட்டுக்குள்ள கம்பி வரும், கம்பிக்கு மேல பெயிண்ட் வரும், பெயிண்ட்டுக்கு மேல கட்டடம் அழகா வந்து உட்கார்ந்து நமக்கு சூப்பரான வீடு ரெடியாக போகுது. முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போதே குனிய வச்சு நங்கு நங்கு நங்குன்னு முழங்கையால மூச்சு முட்டை வரைக்கும் குத்தி, என்ன கிறுக்கு நினைச்சியா, முட்டாப்பை நினைச்சியா, லூசு நினைச்சியா, கொந்தளிச்சிரும். என்ன எப்படி நினைச்சிட்டான் பாரு, இதையெல்லாம் நம்புவேன்னு அவன் நினைச்சிருக்கான் பாரு, எவ்வளவு கோபம் வரும். இப்ப அவர் சொல்றாரு, அங்க கொண்டு வச்சாச்சு,
வச்சதுக்கு பிறகு உள்ள என்னமோ சேர்ந்துருச்சு, ஒண்ணுமே சேரலையடா, அது உள்ள ஒண்ணுமே இல்லையடா, இருக்கு இருக்குங்கிறியா? இருக்கு. எப்படிடா இருக்கு காட்டு. முடியுமா? ஒரு சிந்தனைவாதி அப்படித்தான் சிந்திக்க வேண்டும். எப்படி? இந்த பூமிக்குள்ள அது இருக்கு, இந்த மிச்சருக்குள்ள அது இருக்கு, இந்த பழத்துக்குள்ள அது இருக்கு, என்னவோ இருக்கு. நீ என்ன இருக்கு காட்டு. ஒண்ணு இல்லையே. இல்லாததை நம்பினா மனநல மருத்துவமனைக்கு போய் பாருங்க. மருத்துவமனையில் பல கேஸ் வரும். சில கேஸ் எப்படி வரும் தெரியுமா? டாக்டர், என்னை யாரோ உள்ள இருந்து திட்டிக்கிட்டே இருக்காங்க டாக்டர். அவன் உள்ள உட்கார்ந்துக்கிட்டு யாரோ திட்டிக்கிட்டே இருக்காங்க. நீ அந்த கத்தியெடு கத்தியெடு கத்தியெடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர். இவர் கேட்பார், ஏன்டா அந்த கத்தி எடுத்த? உள்ள இருந்து யாரோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க டாக்டர். அதான் டாக்டர், போய் பாருங்க. சும்மாலாம் சொல்லல, நெசமா. இது ஒரு வகை. இது ஓரளவுக்கு நிக்கிறாருன்னு அர்த்தம். இவரு 75ல நிக்கிறாரு, அதனால உள்ள இருந்து திட்டு. அதுவே 95 ஆயிடுச்சுன்னு வச்சுக்குவோம், அவர் டாக்டர்கிட்ட போய் சொல்ல மாட்டார், டைரக்டாவே பேச ஆரம்பிச்சு தொலைச்சு விட வேண்டாம். தொலைச்ச நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல சோத்துக்கு முன்னாடி நின்று அல்ட்ராசவுண்ட் விளம்பரம் போட்டிருக்கும். இவரை முன்னாடி நின்றுகிட்டு எவனை எவன்ட்ட வச்சுக்கிட்டே எவன்ட்ட தெரியுமா, நான் யாரு தெரியுமா, விட்டு வைக்க மாட்டேன், கொன்னு விடுவேன், கொன்னு செருப்ப கலட்டுவாரு, செருப்பால் அடிப்பாரு, ஒருத்தனும் இருக்க மாட்டான், ஒன்னும் இருக்காது, எல்லா கோபத்தையும் முடிச்சிருவேன். இவருக்கு என்ன சொல்லுவீங்க? சார் இப்படி போயிட்டான மனுஷன், நல்லா தானே இருந்தாரு, நிறைய படிச்சு 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 கிறுக்காயிட்டாரு போல இருக்குப்பா. நம்ம ஊர்ல ரொம்ப படிச்சிருக்குறாயா, எம்ஏ படிச்சாரு, எம்பிஏ படிச்சாரு, பிஏ படிச்சாரு, பிபிசி படிச்சாரு, என்னெல்லாமா படிச்சாரியா. இந்த படிப்பே மனுஷனுக்கு எடுத்து பிடிச்சு பாத்தியா அப்படின்னு உச்சு கொட்டிட்டு சாப்பிடாம இருந்தாம ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு நம்ம பேசாம நடைய கட்டுவோம். நான் கேட்கிறேன், ஒண்ணுமே இல்ல இல்லாத ஒரு இடத்துல ஒருவன் பேசிக் கொண்டிருந்தால் அவனுக்கு நீங்கள் சொல்லுகிற பெயர் என்ன, சூட்டுகிற பெயர் என்ன? பைத்தியக்காரன், மூளை குழம்பியவன். இந்த பொருளுக்குள்ள ஒண்ணுமே இல்ல பூந்திக்குள்ள, ஆனா இருக்குது இருக்குது நம்புனா இவருக்கு பேரு பக்திமான், அவுளியாவுடைய பக்தர், ஆன்மீக பேரொளி, சிந்தனை சிற்பி, ஆக ஞானமுடையவர், நம்முடைய உள்ளங்களை எல்லாம் தூய்மைப்படுத்துகிறவர். அடே அப்பா, எம்மா பெரிய அறிவு நம்ம சமுதாயத்துக்கு. மற்றவர்களை திட்டுவதாக யாரும் எடுத்துக் கொள்ளாது. யாரையும் திட்ட வேண்டிய நோக்கம் எங்களுக்கு இல்லை. உங்களை திட்டுவதால், உங்களை ஏசுவதால், உங்களை விமர்சிப்பதால் எங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் இஸ்லாம் எத்தனை அற்புதமான மார்க்கம், அறிவுபூர்வமான மார்க்கம், உலகத்திற்கு பகுத்தறிவு என்றால் என்ன என்று பாடம் நடத்துகிற மார்க்கம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் செய்கிற செயல் பகுத்தறிவுக்கு எதிராக இருந்தால் உங்களுக்கு மாத்திரமில்லை, நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறதே. சீர்திருந்த வேண்டாமா? அறிவை பயன்படுத்துங்கள், பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள், வாழ்க்கை முறையை சீர்படுத்துங்கள். அதற்கு ஒரே வழி, இஸ்லாம் என்ன சொன்னதோ அதை கடைபிடிப்போம் என்று முடிவெடுங்கள். இந்த மாதிரி நிறைய தர்காக்களை சாம்பிளுக்கு சொல்லி இருக்கிறோம். ஒரு திருமணம் என்றால் திருமணத்திலே அறிவில்லை. ஒருவர் இறந்து விட்டால் இறந்து விட்ட காரியங்களை செய்வதிலே நாம் அறிவை பயன்படுத்தவில்லை. ஒரு குழந்தை பிறந்து விட்டால் பிறந்த குழந்தைக்கு செய்கிற காரியங்களில் கூட நம்முடைய சொந்த புத்தியை நாம் பயன்படுத்துவதில்லை. பிறந்த புள்ளங்க நைட்டு 12 மணிக்கு பிறந்திருக்குது, ஆஸ்பத்திரியில் இவன் தாப்பக்கார அல்லது நன்னாக்காரரு மோதினார் வீட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்க. புள்ள பிறந்திருக்க நைட்டு 12 மணிக்கு இவர் வீட்டு கதவை தட்டுற, புள்ள பிறந்திருச்சு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சிருங்க. இல்லை கஃன் பண்ணி அடக்கம் பண்ணவா போகிறோம், செய்ய வேண்டிய காரியத்தை செய்யறதுக்கு. உடனே அவரும் சட்டையை போட்டு தொப்பியை போட்டு ஜம்முன்னு கிளம்பி நேராக வருவார் ஆஸ்பத்திரிக்கு. பிள்ளைய பார்ப்பாரு, கை 2 காலில் வச்சுக்கிட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹ் ஆரம்பிச்சுட்டார். வாங்க சொல்லி வலது காதில் ஒரு ஊது, இக்காமத்து சொல்லி இடது காதில் ஒரு ஊது, முடிஞ்சிச்சு. அவர் கொடுக்க வேண்டியது கொடுப்பாரு, வாங்க வேண்டியது வாங்கிட்டு அதற்கு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவார். என்னப்பா அது என்னப்பா இருக்கு, ஏன்பா செஞ்சிய? நாங்கள் பிள்ளைக்கு சிம்பாலிக்க ஒரு செய்தியை சொல்லியிருக்கோம். எந்த பிள்ளைக்கு? பிறந்த பிள்ளைக்கு. பிறந்த 2 மணி நேரம் ஆகல, அந்த பிள்ளைக்கு நீ நேரடியாக சொன்னாலே அவன் காதில் கேட்காது. அவன் காது கேட்கறதுக்கு இன்னும் பல மணி நேரம் ஆகும். அவன் பிறந்த பிள்ளைக்கு கண்ணு பார்க்காது.
ஃபர்ஸ்டா நுரையீரல் வேலை செய்யும், அதுக்கப்புறம் இதயம் வேலை செய்யும், ஒவ்வொரு உறுப்பா வேலை செய்யும். ஒவ்வொன்றுக்கும் டைம் இருக்குது. கண்ணுக்கு 4 இருக்குது, காதுக்கு 4 இருக்குது, கைக்கு 4 இருக்குது, காலுக்கு 4 இருக்குது. சிலது 2 மாசம், சிலது 4 மாசம், சிலது 4 மணி நேரம், சிலது 4 வருஷம். ஒன்னொன்றுக்கு ஒரு டைம் இருக்குது. அதுக்கு பிறகுதான் முழுமையடையும். அப்படிப்பட்ட பிள்ளைக்கு காதே வேலை செய்யாது, என்னத்தை சங்க வச்சு ஊதுனாலும் கேட்காது. அந்த பிள்ளை காதுல பாங்க இகாமத்தையும் சொல்லி நேரடியா சொல்லாம சிம்பாலிக்கா சொன்னாராம், இலைமறை காய்மறையா சொன்னாராம். சரிங்க சேர்த்து என்ன சொன்னீங்க தம்பி, நீ உலகத்துல பிறந்துட்ட, பிறந்தவையெல்லாம் இறந்துதான் ஆகணும், அந்த செய்தியை சொல்லியிருக்க. எப்படி சேர்த்து சொன்னீங்க? பாங்கு சொல்லியாச்சு, இகாமத்து சொல்லியாச்சு, மிச்சம் என்ன இருக்கு? தொழுக மட்டும்தான் பாக்கி, அதைத்தான் சொல்லியிருக்கேன். பாங்கு இகாமத்து சொல்ல தக்பீர் கட்டிடணும்ல, தொலை வச்சிருவாங்கல்ல. இப்ப அதற்கு பாங்கை இதை புரிஞ்சியா? முதல்ல இதை புரிஞ்சா எந்த அத்தாவாவது எந்த அம்மாவாவது பாப்பா உமாவாவது என் பிள்ளைக்கு பாங்கி காமத்து சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இப்பதான் பிறந்திருக்கான் புள்ள, அவன் இன்னும் பல வருஷம் வாழணும், எங்க குடும்பத்தை எல்லாம் காப்பாற்றணும், என் குடும்ப வாரிசு தலைக்கணும். வந்த உடனேயே கவன் பண்ணி அடக்கம் பண்றதுக்கு செய்தி சொல்லிட்டு போறேங்கிறீங்களா? ஒத்துக்குவீங்களா? குழந்தை பிறக்கிறது, அறிவை அடங்க வைக்கிறீர்கள். ஆலிம்களுடைய வருமானத்திற்கு அவர்கள் செய்து வைத்திருக்கிற வேலைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். திருமண வீடு, திருமணம் என்று சொன்னால் வாழ்க்கையில் அனைத்து ஆண்களும் பெண்களும் சந்திக்கிற ஒரு காரியம். திருமணம் செய்கிறார்கள், அங்கே அறிவில்லை. அதற்கு துவாவை ஆரம்பிச்சிருவார். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அலைஹிம ஸலாத்து வஸ்ஸலாம். இறைவா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார் ஹவ்வா அம்மையார் அவர்களும் எப்படி இணைபிரியாமல் வாழ்ந்தார்களோ அப்படி இந்த மணமக்களை நீ வாழச் செய்வாயாக. ஆரம்பிச்சு நூஹ் நபி, யூசுப் நபி, ஈசா நபி, மூசா நபி, இப்ராஹிம் நபி, ரசூலுல்லாஹ், அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்த உடனே இந்து சமுதாய மக்களுடைய திருமணத்துடைய முக்கிய நிகழ்வு என்ன? தாலிகட்டு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். சினிமா படங்கள் எல்லாம் காட்டுவான். கட்டிமலம் 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 டும்மு டும்மு டும்முன்னு அடிக்க உடனே தாலி எடுத்து மாப்பிளக்காரு கெட்ட. இங்க அஜர்த்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள பொம்பளைங்க. வந்துருச்சு மூசா நபி, இன்னும் கொஞ்சம் தான், இப்ராஹிம் நபி, ஈசா வந்துருச்சு, டைட்டா ரெடி ரெடி ரெடி, ரசூலா வந்துருச்சு, அடுத்து அலி. அலின்னு வந்த உடனே கட்டுங்கம்மா கருகமணிய, ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷி கையில கொடுத்து கட்டு, கருகமணிய கட்டு. எப்ப கட்டுவான்னு பாத்திருக்கீங்களா? மூசா ஈசாக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க, முகமது நபிக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க, அலி ஃபாத்திமா தான். அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன அலியின் வ ஃபாத்திமா அப்படின்னு உடனே கட்டிட வேண்டியது. யோசிச்சீங்களா? ஏன் கட்டுறோம்? என்ன அர்த்தம்? இதுல ஏதாவது நன்மை இருக்குதா? சிந்தித்தீர்களா? ஆமா சிந்திச்சோம். என்னப்பா சிந்திச்சிய? என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுல, அது ஊர் உலகத்துக்கு தெரிய வேண்டாமா, அதுக்கு தான் கட்டி வச்சிருக்கோம். கருகமணி கட்டுவது அவளுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை சொல்வதற்காக நாங்கள் கட்டி இருக்கிறோம் என்று பல பேர் நியாயப்படுத்துகிறார்கள், வக்காலத்து வாங்குகிறார்கள். அந்த முஸ்லிம்களிடத்திலே நான் கேட்கிறேன், சரியப்பா உன் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை காட்டுறதுக்கு கழுத்துல கருகமணி கட்டுனிய, உன் ஆம்பளை பிள்ளைக்கு என்னத்தை கட்டுன? உன் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும்தான் கல்யாணம் நடந்திருக்கா? ஆம்பளைக்கு நடக்கலையா? அதையாவது சொல்லு. பெண்களுக்கு முன்னாடி ஆம்பளைங்க. அதனால தான் பல பேர் பொம்பளை ஒரு பிள்ளைய கல்யாணம் முடிச்சுட்டு நமக்கு தான் கல்யாணம் ஆவலை என்ன ஒண்ணு ஊர் ஊரா போயிடறான் போல. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன இருக்கு? இன்னும் சொல்ல போனா அறிவுபூர்வமா சிந்திச்சா பொம்பளையை விட ஆம்பளைக்கு தான் தேவை ஜாஸ்தி. அதுவும் பொய், அதுவும் அறிவு கிடையாது. நான் வாதத்துக்கு சொல்லுகிறேன். கல்யாணம் முடிஞ்சதை காட்டுறதுக்காக வேண்டி ஒரு கயிறை கட்டுறதா இருந்தா பெண்ணை விட ஆணுக்கு தேவை. ஏன் தேவை? பெண்ணுக்கு கூட ஒரு சில ஆண்டுகள் கழிந்தால் குழந்தை குட்டிகளை பெற்றெடுத்து விட்டால் அந்த பெண்ணுடைய உடல் அங்க அமைப்பை காட்டி கொடுத்து விடும், அவள் மனமுடித்து விட்டால் என்ற செய்தியை உலகத்திற்கு சொல்லாமல் சொல்லிவிடும். ஆணுக்கு சொல்லுமா? தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, கோடி ஒரு வெள்ளையோடு சரி, கோமரி ஒரு புள்ளையோடு சரி. அவ்வளவுதான். கோடி துணி ஒருக்க சலவைக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா பழைய துணி தான்.
முதல் நாள் தான் மினிக்கணும், கண்ணாடி முன்னாடி நின்று சோல்டரை தூக்கி விட்டு கையை இழுத்து விட்டு நல்லா தான் இருக்குப்பா, ஃபிட்டாக தான் இருக்குப்பா, தண்ணியில் போட்டு எடுத்த உடனே மூஞ்சி கழுவாத பாத்திரம் மாதிரி உட்காந்துருக்கும். 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்து ஒன்றும்லாம் போயிடுச்சுடா. எல்லாம் கஞ்சி போட்டு மொடன்னு வச்சிருப்பான். தண்ணியில் போட்ட உடனே ஒன்றும் இல்லாமல் புஷ்வானமா கதர் துணி ரேஞ்சுக்கு போயிருமா, அவ்வளோதான் தூக்கி அடுக்கி வை பீரோவில். அதே மாதிரி குமரி ஒரு பிள்ளையோடு சரி, புள்ள பெத்தானா அதுக்கு தகுந்த மாதிரி உடலில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டுவிடும். ஆண்கள் அறிந்து கொள்ள இயலாவிட்டாலும் ஒரு பெண் இன்னொரு பெண்ணை இவள் மனமானவளா இல்லையா, குழந்தை பெற்றவளா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. ஆம்பளைக்கு இருக்குதா? 45 வயசு ஆயிடுச்சு, கல்யாணம் முடிக்கிறீங்களா, பொண்ணு வச்சிருக்காங்க, கேட்கிறானா இல்லையா? அவனுக்கு 4 புள்ள இருக்கும், மைனர் மாதிரியே சுத்திக்கிட்டு இருப்பான். நீங்கள் செய்கிற காரியம் சரியா? கருகமணியை கட்டுவது திருமணத்திற்குரிய அடையாளமா? ஒப்பந்தத்தை அதுதான் நிறைவேற்றுகிறதா? முஸ்லிம் அல்லாத மக்களிடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, இந்த கயிற்றிலே தான் கணவனுடைய வாழ்க்கை இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அவர்களுடைய நம்பிக்கை அது. அதை நீங்கள் ஏன் காப்பி எடுக்கிறீர்கள்? அது சரியா தப்பா? நான் அதுக்குள்ள போகல, இது சரியா தப்பா? இந்த கருகமணிக்குள்ளே கணவனுடைய கண்ணியம் இருக்கிறதா, உயிர் இருக்கிறதா? இன்னும் சொல்ல போனால் இந்து சமுதாய மக்கள் தாலியை எப்படி கண்களில் ஒத்திக்கொள்வார்களோ அதுபோலவே கருகமணியை கண்களில் ஒத்திக்கொள்கிற முஸ்லிம் பெண்களும் இருக்கிறார்கள். அதனால தான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா கருகமணிக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்குவோம், அவ்வளவுதான் அபசகுணம். இப்படி கேர்லெஸ்ஸா இருந்துட்டால மாமியாக்காரி சும்மா விட மாட்டா. உனக்கு கருகமணினா அவ்வளவு சாதாரணமா போச்சாட்டி அப்படின்னு ஊரை வளர்த்து வம்ப உண்டாக்கி புருஷன் மேல பாசம் இருந்தா தானே இவனுக்கு, அதுதான் பஞ்சாயத்து அப்படின்னு என்னத்தலாமோ வாயில வந்ததையெல்லாம் பேச வேண்டியது. அதுல ஒரு லெவல் பேசுவாங்க. எங்கிட்ட அது போகும்போது பாத்ரூம்ல நிற்கும் போது அங்கிட்டு ஏதாவது ஒரு ஆணி பட்டு கருகமணி பட்டுன்னு அந்திரிச்சுன்னு வச்சுக்குவோம், அந்த என்ன ஆகும்? கருப்பு கருப்பா சின்ன மணியை கோத்து வச்சிருவோம். கயிறு அந்து போச்சுன்னா எல்லாம் சேர்ந்து கீழே பரவி போயிடும். சாதாரணமாக ஒரு கயிறு இருந்தால் என்ன சொல்லுவோம்? துணி காய போடுறதுக்கு கயிறு கட்டி வச்சோம். சாதாரணமாக பேண்ட்டை போடலாம், சேலையை போடலாம், சட்டையை போடலாம், கயிறு தாங்கும். மாம்பெரிய பெட்ஷீட்டை தண்ணியில் முக்கி தூக்கி டம்முன்னு போட்டால் அது ஒரே நல்லா கீழே உட்காந்துரும். உட்காந்துருப்பல வெயிட்டு தாங்காம. இப்போ கயிறு அந்த உடனே என்ன சொல்லுவோம்? ஏங்க பாருங்க கயிறு அறுந்து போச்சு, பிள்ளைய கூப்பிட்டு கைத்தை கட்டுப்பா, கயிறு அந்திரிச்சுப்பா சொல்லுவோமா? அதே மாதிரி கம்பியில பட்டு கருகமணி அந்திரிச்சு, அந்த உடனே ஐயோ கருகமணி அந்திரிச்சு எல்லாத்தையும் பிடிங்க திரும்ப கட்டுவோம்னு சொல்லணும்ல. உடனே சொல்லுவார்கள் கருகமணி அந்து போச்சா, அம்மாடி அம்மாடி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கருகமணி பெருகி போச்சு, டெவலப் ஆயிடுச்சு. வீடு பூரா பரவிடுச்சுல பளபளன்னு கொட்டி, ஏன் அந்திரிச்சுன்னு சொல்லக்கூடாதான், அபசகுணம், வாயில போடு, வாயில மண்ணெல்லாம் போடணும், வாயில போடு. இஸ்லாம் என்ன மார்க்கம், எத்தனை அற்புதமான மார்க்கம், எத்தனை அறிவுபூர்வமான மார்க்கம். இஸ்லாத்தை குறித்து யாராவது ஒருவர் ஒரே ஒரு குற்றச்சாட்டை இது சரியில்லை என்று முன்வைத்து அதை விவாதித்து நிரூபிக்கிற தைரியம் இந்த உலகத்திலே ஒரே ஒரு அறிவாளிக்கு இருக்கிறதா? எவனாலும் மிஞ்ச முடியாத மார்க்கம் இஸ்லாம். இறைவன் சொன்னான் ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, அவன்தான் தனது தூதரை நேர்வழியோடு அனுப்பினான். எதற்கு தெரியுமா? லியூஹிரஹு அலத்தீனி குல்லி, உலகத்திலே இருக்கிற எல்லா மார்க்கங்களை விட இந்த இஸ்லாம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக தன் தூதரை அனுப்பினான். உலகத்திலே மேலோங்கிய மார்க்கம், அறிவார்ந்த மார்க்கம், பகுத்தறிவு ரீதியாக மார்க்கம் என்பதை நிரூபிப்பதற்காக அல்லாஹ் வழங்கிய மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படிப்பட்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அறியாமை நிறைந்த மார்க்கம் என்ற சித்திரத்தை உங்கள் செயல்பாடுகளால், நடவடிக்கைகளால், ஆன்மீக காரியங்களால் உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டிருந்தால் அந்த அறிவிப்பு எப்படிப்பட்ட அறிவிப்பு யோசித்து பாருங்கள்.
இப்படி அனைத்து மட்டத்திலேயும் இஸ்லாத்தை விட்டு இன்றைய முஸ்லிம்கள் வெகு தூரம் விலகி இருக்கிறார்கள். நிஜமாகவே இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் நல்லதொரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் உண்மையான இஸ்லாத்தை, என் பெற்றோர் காட்டி தந்த இஸ்லாம் அல்ல, என் ஆசிரியர்கள் காட்டி தந்த இஸ்லாம் அல்ல, என் சமுதாயம் காட்டி தந்த இஸ்லாம் அல்ல, மொத்த உலகமும் காட்டி தந்த இஸ்லாம் அல்ல, என்னை படைத்த இறைவன் காட்டிய தூய்மையான இஸ்லாத்தை படித்து அதை பின்பற்றி இம்மையிலும் மறுமையிலும் நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிப்போமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்